தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஏற்கனவே குக்கரில் 4 தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது, தண்ணியாக தான் வைக்கணும். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இதை பாசிப்பருப்பு குழம்புன்னு சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான தக்காளி குழம்பு ரெடி.